சமூக அறிவியல் கருத்தை உலகுக்களித்த மாமனிதர் மார்க்ஸ் அவர்களின் நினைவு நாள். அவரது நினைவுகளை சுமந்தபடி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழர்களும் இடதுசாரி தோழர்களும் சிலை அருகில் நாங்கள் குமிழிருக்கிறோம். இது மரபு வழி அல்ல. மானுடத்தின் மகத்தான விடுதலை கருத்தியலை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கைமாற்றுகிற நிகழ்வின் குறியீடு இது. ஐரோப்பாவில் கூட இல்லாத ஒரு மகத்தான சிலை இந்த சிலை. இந்த சிலையை நிறுவிய தமிழக அரசுக்கும் முதல்வருக்கும் இந்த நேரத்திலே நன்றி பாராட்டுவது இடதுசாரிகளின் கடமை. இது வெறும் சிலை அல்ல, மார்க்ஸ் வெறும் சொல் அல்ல, இது ஒரு திசை. உலகை அடக்கியாள்கிற ஏகாதிபத்தியம், போர்களால், சுரண்டலால், அநீதிகளால் உலகத்தின் இயற்கை முகத்தை சிதைக்கிற ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான கருத்தியல் மார்க்ஸ் உலகு கழித்தது. இந்த கருத்தியல் மானுட வாழ்வின் அமைதியை குறிப்பது, மானுட வாழ்வின் விடுதலையை குறிப்பது, மானுட வாழ்வின் சமதர்மத்தை குறிப்பது. என்றோ மார்க்சின் கொள்கைகளுக்கு தாழ்வில்லை. அது அறிவியலுடன் விடுதலையுடன் பின்னி பிணைந்தால் அது வெல்லும். அந்த திசை காட்டும் சிலை இது. அந்த திசையில் பயணிப்போம், வெல்வோம். வணக்கம். திமுகவுடன் நடந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எந்த அளவில் இருக்கு? எத்தனை தொகுதிகள் எதுவும் இறுதி செய்யப்பட்டிருக்குமா? நம்ம நிர்வாகக்குழுல பேசப்பட்ட விஷயங்களை நம்ம எப்படி எவ்வளவு அழுத்தத்தோடு தெரிவிக்கிறோம்? திமுகவுடன் பேசப்பட்ட பேச்சுவார்த்தை அதே அளவில் தான் இருக்கிறது. நாளை எங்கள் கட்சியினுடைய மாநில நிர்வாக குழு கொடுக்கிறது. எத்தகைய முடிவாக இருந்தாலும் அது கட்சி எடுக்கிற முடிவுதான். எங்கள் கட்சியில் தனித்த ஒரு தலைவருக்கு அதிகாரம் இல்லை. ஒரு தலைவர் சொன்னால் அதை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்கிற விதிகள் ஏதும் இல்லை. கட்சி கமிட்டி தான், கட்சி தான் தலைவன், கட்சி கமிட்டிகள் தான் முடிவெடுக்கும். அந்த முடிவை நாங்கள் பேச்சுவார்த்தை குழுவிடம் சொல்வோம். எத்தனை இடங்கள் கேட்டிருக்கீங்க? நாங்கள் கேட்டது கூடுதலான தொகுதி. கடந்த முறை 6 கூடுதலான தொகுதியை நாங்கள் கேட்டோம். அதிக கட்சிகள் சேர்ந்திருப்பதால் நீங்கள் ஒன்றை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் முன்மொழிகிறார்கள். நாங்கள் ஏற்கனவே இருந்த இடத்துடன் கூடுதலாக தர வேண்டும் என்று அவர்களிடம் மீண்டும் மீண்டும் முன்மொழிகிறோம். பேசுவோம். எங்கள் கூட்டணியில் உரையாடல் செய்வதற்குரிய ஜனநாயக இடம் இருக்கிறது. எனவே அந்த வகையில் பேசுவோம், முடிவை எட்டுவோம். பிஜேபியை வீழ்த்துவதுதான் எங்கள் முதல் குறி. தமிழ்நாட்டில் பிஜேபியை வீழ்த்தி இந்தியாவிற்கே ஒரு திசை காட்ட வேண்டும். பிஜேபி அதிகாரத்தில் நீடிக்கக்கூடாது. இந்தியா போன்ற பல கட்சி இயங்குமுறை கொண்ட ஒரு நாட்டில், உலகில் வேற எந்த நாட்டிலும் நிலவாத கூட்டிசைவு நிலவுகிற ஒரு நாட்டில், பன்முகமும் சார்பின்மையும் நிலவுகிற நாட்டில், இவை யாவற்றுக்கும் விரோதமாக இருக்கிற இவைகளை சிதைக்கிற பிஜேபி ஆட்சி அதிகாரத்தில் நீடிக்கக்கூடாது என்பதுதான் எங்கள் கொள்கை முடிவு. எனவே அந்த கொள்கை முடிவில் உறுதியாக நின்று திமுக தலைமையிலான கூட்டணியில் உறுதியாக நின்று பிஜேபி அங்கம் வருகிற கூட்டணியை வீழ்த்துவோம், தோற்கடிப்போம். எங்கள் கூட்டணி வெல்லும். மதிமுக காரணத்தினாலதான் தொகுதி பங்கீடு தாமதமாகும். எப்பொழுதுமே தாமதமாகும். பல கட்சி இயங்குமுறை கொண்ட நாட்டில் ஒவ்வொரு கட்சியினுடைய ஆர்வ விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டும். அந்த சிரமம் திமுகவுக்கு இருப்பதை நாங்கள் உணர்கிறோம். எத்தகைய சிரமங்கள் இருந்தாலும், எத்தகைய ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் நிறைவில் ஒரு முடிவுக்கு நாங்கள் வருவோம். எங்கள் எல்லோரையும் ஒரே புள்ளியில் இணைப்பது, நெருங்க செய்வது பிஜேபி என்கிற பேரபாயம். அதை வீழ்த்த வேண்டும். அதற்கு தான் முன்னுரிமை. மதிமுகவிற்கு கொடுத்த சீட்டை குறைத்ததுனால மற்ற கட்சிகள், அடுத்த கட்சியில இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகள் விசிகாருக்கு நெருக்கடியா இருக்குமா? சீட்டை குறைக்க சொல்லி அவங்களுக்கு எதுவும் நெருக்கடி இருக்கா? நீங்க நாங்கள் இடதுசாரிகள் எங்களுக்குரிய இடங்களை நாங்கள் கேட்போம். கம்யூனிஸ்டுகளின் அரசியல் வெறும் இடங்களில் இல்லை, சட்டமன்ற நாடாளுமன்ற எண்ணிக்கையில் இல்லை. அது உழைக்கும் மக்களின் உரிமை போரில் இருக்கிறது. நாட்டின் இறையாண்மையில் ஒற்றுமையை காக்கிற அந்த மகத்தான போரில் இருக்கிறது. எனவே எங்களை சட்டமன்ற நாடாளுமன்ற எண்ணிக்கை வைத்து பிற கட்சிகளுடன் ஒப்பிட்டு கேள்விகளை எழுப்புவதை தவிர்க்க வேண்டுகிறோம். எந்த கட்சியும் நாங்கள் கடந்து செல்லவில்லை, பிஜேபியை தவிர. சிறிய கட்சியோ பெரிய கட்சியோ அனைத்து கட்சியும் நாங்கள் மதிக்கிறோம், கொள்கை அளவில் எங்களுடன் உடன்பட்டால். எனவே அந்த வகையில் இடங்களை வைத்து எங்களை மதிப்பீடு செய்ய வேண்டாம் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். தேசத்தின் நலனுக்காக, உழைக்கும் மக்களின் நலனுக்காக
பன்முகத்துக்காக, இறையாண்மைக்காக எங்கள் போர் தொடரும். சமரசம் இல்லாமல் எங்கள் போராட்டங்கள் தொடரும். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில சுமூக எதிர்பார்க்கலாம். இது ஒன்றும் பெரிய இந்திய பாகிஸ்தான் யுத்தம் அல்ல, ஈரான் அமெரிக்க யுத்தம் அல்ல, சுமூகமான இது மிக இயல்பில், மிக சாதாரணமான மிக இயல்பில் நாங்கள் அதை நிறைவேற்றிக் கொள்வோம். சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் எங்கள் எண்ணிக்கை அதிகப்படுவது என்பது நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு நல்லது என்று அமர்த்தியாச்சன் சொன்னார். அது எல்லோருமே உணர்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். முதல்வர் எப்பொழுதுமே கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு ஜனநாயகபூர்வமான உரையாடலுக்கு இடம் அளிக்கிறார். திமுக இடம் அளிக்கிறது. சூழல் பொறுத்து, பேச்சுவார்த்தையில் அந்த சூழல் பொறுத்து, கமிட்டி எடுக்கிற முடிவை பொறுத்து. இந்த முடிவுகளை நான் எடுத்தா இப்போ சொல்லிடுவோம் பதில். எங்கள் கட்சியில் அவ்வாறு அதிகாரம் இல்லை, கமிட்டிக்கு தான் அதிகாரம். முதல் இடம் முடிவானவுடன், எண்ணிக்கை முடிவானவுடன் இடங்கள் குறித்து பேசுவோம். அந்த இடங்கள் குறித்து கூட மிக ஜனநாயகபூர்வமாக கட்சிக்குள் விவாதம் நடைபெற்று விருப்பு வெறுப்பு ஏதுமில்லாமல் கமிட்டி என்ன முடிவு எடுக்கிறதோ அந்த முடிவை தான் நாங்கள் முன்மொழிய முடியும். எங்கள் கட்சிக்குள் இருக்கிற உட்கட்சி ஜனநாயகம் இது. ஓகேவா?